ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் குக்கிங் டெமோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இட்டாலியன் டிஷ். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் பார்க்க போகிறோம். டிஷ் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உடம்பு பாருங்கள், சாஸ் வந்து அவ்வளோ க்ரீமியாக, பாஸ்தா வெந்தது எல்லாமே கரெக்டாக, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே லைட்டாக க்ரன்ச்சியாக சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன டிப்ஸோடு நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அந்த டிஷ் செய்யறதுக்கு நம்ம வந்து பாஸ்தா வேக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 5-6 கப்பு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி வந்து கொதி வரும்போது நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்றேன். அதிலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் எண்ணெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்த வேண்டாம். ஏன்னா அந்த பாஸ்தாவில் வந்து எண்ணெய் ரொம்ப கோட் ஆயிடுச்சுன்னா அது வந்து சாஸ் கூட ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம். ஏன்னா அந்த பாஸ்தாவில் எண்ணெய் கோட் ஆயிடுச்சுன்னா அது வந்து சாஸ் வந்து அதில் ஒழுங்காக வந்து ஒட்டாது. அதனால் இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் வந்து அந்த பாஸ்தா சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், இல்லைனா அடியில் போய் செட்டில் ஆயிரும். நான் வந்து இந்த மாதிரி உள்ள பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஷேப்பு உங்களுக்கு பிடிக்குமோ, என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகட்டும். அந்த கவர்லேயே போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து குக்கிங் மினிட்ஸ் எவ்வளோன்ட்டு. இதில் வந்து 8 to 10 மினிட்ஸ்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்குகிற பேக்கெட்டுக்கு பின்னாடி குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எவ்வளோ மினிட்ஸ் போட்டிருக்காங்களோ அவ்வளோ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும், சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 8 to 10 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி கொதிக்குது. இது மாதிரி கொதிக்கும்போது ஒரு 8 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ கட் பண்ணால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லைன் மாதிரி தெரியும். அப்போ வந்து கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து இட்டாலியனில் ஆல்டான்டே அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அதில் நல்லா குழஞ்சி வேகாமல் நம்ம சாப்பிடும்போது ஒரு சின்ன பைட் இருக்கணும் அதில், அதுக்கு பேர் தான் அது. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினரில் இப்போலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் வந்து ரன்னிங் வாட்டரில் நல்லா நான் வந்து கழுவிடுறேன். ஏன்னா வந்து கேரி ஓவர் குக்கிங் ஸ்டாப் பண்ணுறக்காக. அந்த சூடு இருந்துச்சுன்னா திருப்பி அதில் வந்து அது வந்து வெந்துகிட்டே இருக்கும். அதனால் அதுக்காக நம்ம நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வந்து நான் இந்த மாதிரி நல்லா கழுவிடுறேன். அதை இப்போ கேரி ஓவர் குக்கிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போது நல்லா கழுவியாச்சு. இல்லை தண்ணியெல்லாம் நல்லா வடிட்டும். இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டோம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதில் நான் வந்து ஒரு 2 பூண்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துட்றேன். ஃபஸ்ட்டு நல்லா இதில் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துருக்க வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து நான் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன் இந்த பட்டரில். நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். அது நான் வந்து ஆனியன்ஸ் இப்படி க்யூப்ஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துட்றேன். நான் வந்து ஆனியன்ஸ் ஓரளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் மற்ற வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்த போகிறேன். இதுவுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகணும், அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து கேப்சிகம் 3 கலர்லேயுமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அது சேர்த்துட்றேன். அதிலே வந்துட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், கேரட் கொஞ்சம், கார்ன் கொஞ்சம், க்ரீன் பீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துட்றேன்.
இப்போ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம இந்த பட்டரில் சாட்டே பண்ணால் போதும். இது வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாது, லைட்டாக வந்து சாஃப்ட் ஆகணும். ஆனால் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் டெண்டர் ஆகணும், ஆனால் க்ரன்ச்சினஸ் வந்து அந்த வெஜ்ஜீஸோடது அப்படியே இருக்கணும். அவ்வளோதான் பண்ணணும். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இருக்கட்டும். இப்போது இந்த டிஷ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சாட்டே ஆயிடுச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்றேன். 2 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்றேன். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நான் தனியாக இன்னொரு பிளேட்டில் வச்சிட்றேன். இப்போது அதே பேன் வச்சிருக்கேன். இப்போ அதில் வந்து சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதில் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கிட்டோம். மெல்ட் ஆனால் அடுப்பு வந்து நான் லோ மீடியமில் வச்சுட்டேன். இப்போ இதிலே வந்து 4 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர்லேயே மைதா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து வேகணும். அடுப்பு வந்து லோ மீடியம்லேயே இருக்கட்டும், இல்லைனா வந்து மாவு பேர்ன் ஆயிரும். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மாவு வெந்து ஒரு நல்ல அரோமா வரும். அதே மாதிரி கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக பேல் கலர் ஆகும். அது வரைக்கும் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம வந்து பட்டரும் மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாஸ் வந்து நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் பட்டர் போடுறீங்களோ அவ்வளோ ஸ்பூன் வந்து மைதா இருக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் 1:1 ரேஷியோ. இது வந்து கொஞ்சம் கைவிடாமல் வந்து கிளறிட்டு இருக்கணும், இல்லைன்னா வந்து மாவு வந்து பிடிச்சிரும். இப்போ நல்லா அந்த மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்ல ஒரு வாசம் வருது. கலருமே வந்து கொஞ்சம் நல்லா பேலாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 கப்ஸ் கிட்ட பால் எடுத்திருக்கேன். அது வந்து கிராஜுவலாக சேர்த்து நான் கலக்கிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம விஸ்க் எடுத்துக்கலாம். நம்ம லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். எல்லா பாலும் சேர்த்துட்டேன். கைவிடாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம நல்லா கலக்கிட்டே இருந்தால் அந்த லம்ஸ் எல்லாமே போயிடும். இப்போது லம்ஸ் எல்லாம் போய் சாஸ் வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலையே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கிட்ட சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டே சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். சாஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப வந்து சாஸ் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மில்க்கு இல்லைனா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட பால் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சாஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு சாஸ் வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதில் நான் வந்து சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஆரிகோனோ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான க்ரீமியான டேஸ்டியான பாஸ்தா
சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வைக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். போட்டிருக்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சாஸ் வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டுன்னு. சர்வ் பண்ணிட்டு இப்போது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். கொஞ்சமாக சீஸ் வந்து இங்கே கார்னிஷிங்க்கு வச்சிட்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.